தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஆஹா ஆஹா என்பார்கள், தங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. ரட்சிப்பினால் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை பெறுவார்கள். நானோ சிறுமையும் எளிவுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே நான் துணையுமாம் என்னை விடுவிக்கிறமாய் அவர். கர்த்தாவே தாமதியாதியும் தாவே சோதனை. 70ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். 3ஆம் வசனம். ஆஹா ஆஹா என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. 4ஆம் வசனம். உம்மை தேடுகிற யாவரும் மேல் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்களாக. வாசிக்கப்பட்ட இந்த 70ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடக்கம், உயிர்த்தெழுதல் இதை மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது ஆண்டவரை நோக்கி தேவனே என்னை விடுவியும் என்று ஒரு வசனத்தில் சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வெயில் கொடுமை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி கேட்கப்பட்டிருக்கு. அதனால் சீக்கிரம் முடிச்சுடுவோம். அதனால் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று தாவீது ராஜா எத்தனையோ ஆண்டுகளுக்கு, ஒரு 1000 ஆண்டுகள் இடைவெளி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடைவெளிக்கு முன்னமே தீர்க்க தரிசன வசனமாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புத நோக்கத்துடன் தான் இந்த உலகத்துக்கு வந்தார். ஏதோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா எலியா தன்னை பாகால் தீர்க்கதரிசிகளை 450 பேர் அந்த ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்ததுனால கடைசி நேரத்தில் தெய்வமே தெய்வமே தெய்வமேன்றாங்க. ஆனால் அந்த 450 தீர்க்கதரிசிகள் கூட கொண்டு போட்டுடுறான். அப்பேற்பட்ட வல்லமையான காரியங்களை செய்கிறான். எலிசா கூட பாருங்க, சூனியமியாளனுடைய குழந்தை கூட அற்புதமாக உயிர்ப்பிக்கிறான். இப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் வரும்போது பாருங்கள், வியாதியஸ்தர்களை குணமாக்குறாரு, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புறாரு. ஆனால் இத்தனை அற்புதங்களை செய்த ஆண்டவர் ஒரு நாள் சொல்கிறார், பேதுருக்கு ஒரு நாள் சொல்கிறாரு, என்னை ஜனங்கள் யார் என்று நினைக்கிறார்கள் அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, ஒரு சிலர் உண்மை எரேமியான்றாங்க, எலியான்றாங்க, மோசே என்னென்னவோ சொல்கிறாங்க. சரி பேதுரு, நீ இவ்வளோ காலம் என் கூட இருக்கிறியே, இவ்வளோ காலம் என்னுடைய என்னோட ஊழியம் பண்ணுறியே, நீ என்ன நினைக்கிற, நீ உண்மையான மேசியா அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு இது வெளிப்படுத்தலை, என்னுடைய பிதா எனக்கு உனக்கு வெளிப்படுத்தினாருன்னு சொல்கிறாரு. ஒரு செகண்ட் கூட இருக்காது. கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, தான் மரிக்க போவதையும் சிலுவையில் அறைய போவதையும், நான் மரித்து 3 நாள் அந்த சிலுவையில் மரிக்க போட வச்சு சொல்லும்போது இவ்வளோ விசுவாசம் வைத்திருந்த அந்த பேதுருக்கு கூட பாருங்கள், ஆண்டவரை தனியாக கூட்டின்னு போய் கடிந்து கொள்கிறான். இதெல்லாம் உமக்கு நிறையக்கூடாது. என்ன ஆண்டவரை, ஒரு மரித்தோரை உயிர்த்து எழுந்தீர், உயிரடை செய்தீர், வியாதியஸ்தர்களை குணமாக்கினீர்,
என்னென்னவோ அற்புதம் நினச்சி பார்க்காத அளவுக்கு எல்லாம் செய்திருக்குது. தள்ளப்பட்ட வேதாகம்னு ஒன்று இருக்குது. வேதாகத்தில் அந்த யூடியூப்பில் போய் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செய்த அற்புதங்கள் 1 2 இல்லையாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது படித்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப கொலாப்ஸ் ஆகிடுவீங்க, ரொம்ப பேஜாராகிடுவீங்க. அதாவது எண்ணி முடியாத எவ்வளோ பெரிய என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் ஆண்டவர். அதெல்லாம் வேதத்தில் ஆண்டவரே பாருங்கள், அதெல்லாம் பெருசுப்படுத்தி எழுதலை. அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா, பிதாவுடைய குறிக்கோளை முன்னிட்டு பிதா என்ன சொல்கிறாரு, நீ சிலுவையில் மரிக்கணும், நீ பாவத்துக்காக மரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்துக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வராரு. பாருங்க, சிலுவையில் கொண்டு அவரை அறையிறாங்க. இவர் எத்தனை அதிசயங்களை செய்தாலும் ஒருத்தன் பார்த்துருங்க தலையில் கொட்டுறான், இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா காரி முயிறான், ஒருத்தனை என்ன சின்ன பசங்க அதை கிள்ளி போயிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. பாருங்க, யார் என்ன இது ஸ்கூலில் படிக்கும் போது தான் தெரியும் அந்த வேடிக்கை. இந்த மாதிரி ஒரு ரொம்ப கீழ்த்தரமான கேவலமான காரியங்களெல்லாம் இந்த வேதத்தில் அந்த படிச்சுன்னு வந்தால் ரொம்ப அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு ஒரு கொடுமையான காரியங்களாக இருக்கும். ஏன் ஆண்டவரே இவ்வளோ அதிசயங்களை செய்தார், மறித்து போகிறாரு. குஷ்டரோகி கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்றான். வா, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகன்ற சுத்தம் ஆயிடுறான். ஒரு இடத்துல போகிறாரு, பாடியை கொண்டு வராங்க. போகும்போது அவனுக்கு ஒரே பையன்தான், பாடியை தொடுறாரு, அவன் சுகப்படுறான். லாசரு பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவருடைய கிரியைகள்லாம் பார்த்தீங்கன்னா சில உடனே தொட்ட உடனே சுகமாகுறாரு, ஒரு நாள் கேப் கொடுப்பாரு. லாசரு அருமையாக உயிருக்குயிர அன்பாக நேசித்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம் தான். எப்போ போனாலும் அந்த பகுதியில் போனாருன்னா, பெத்தானியாவுக்கு போனாருன்னா அந்த வீட்டில் தான் போய் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கே புறப்படுவார். அப்படிப்பட்ட இடத்துல கூட லாசரு மறித்து போய் 4 நாள் ஆச்சு, ஆனால் வரல. ஆனால் ஆண்டவர் பாருங்க 4 நாள் கழிச்சு வந்தார். அவளே சொல்கிறா, இது நாருமே என்ன, அப்போ நீ சுவிசேஷத்தை கேட்டீங்க, ஆண்டவருடைய வசனத்தை என்ன கேட்டீங்க, என்ன ஜெபிச்சிங்க, என்ன தான் இது பண்ணீங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, நாருமேன்றா. அப்போ நீ ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்ட காரியங்கள் என்ன? பூஜ்யம். இன்றைக்கு கூட பாருங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இருக்குது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மனுஷன் இடத்துல இருக்குது. அதனால் மனுஷனுடைய பாவம் என்றைக்கு மாற்றப்படாத ஒன்று. அதனால் நம்முடைய ஜீவனை கொடுத்தா தான் இதுக்கு ஒரு பரிகாரம் உண்டுன்றதுக்காக தான் தன்னையே ஜீவாதார பலியாக ஆண்டவர் முன்னிட்டு வராரு. அந்த நேரத்திலலாம் ஆண்டவர் பாரு, உன்னை கொட்டினவன் யார், உன்னை திட்டினவன் யார், உன் மேலே காரி மூஞ்சவன் யார். சிலுவையில் அறையப்பட்ட கல்லன் கூட பாருங்க, எல்லா வேத வசனம் எடுக்கிறதுக்கு வசனம் நேரம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். சிலுவையில் அறையப்பட்ட 2 கல்லர்கள் கூட பாருங்க அவரை தூஷித்தாங்கன்னு பாருங்க. ஆனால் ஒரு கல்லன் மட்டும் எப்படி மனம் திரும்பினா, எப்படி அவன் ஆண்டவர் ஏற்றுக்கணுன்றது இன்ன வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வேதம். ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அவன் ஒன்று பார்த்தான், என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்ற மாதிரி. இந்த அப்புறம் அவருடைய அந்த சில விஷயங்கள்லாம் பார்த்துருப்பான். இவர் என்னமோ தகாத காரியம் ஒன்றும் செய்யலை, நாமன்னா நம்ம அதுக்கு ஏற்ற காரியங்களை செய்து அதுக்காக தண்டிக்கப்படுறோம் அப்படின்னு. ஆனால் இவன் செயலியை ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது. ஒரு கல்லன் அவரை அறிந்து கொண்டான். அந்த கல்லன் கூட பாருங்க, என்ன ஞானஸ்நானம் பெற்றானா, இல்லைன்னா மனசா போட்ட ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொள்கிறேன், நான் பாவி, என் பாவங்களை மன்னியும், என் பாவத்திற்காக வந்த ரட்சகர் நீர் நேர்னா சொன்னானா? ஒன்றுமே கிடையாது. கொலையுருமா குற்றுயிருமா கிடைக்கப்பட்ட இந்த ரோடு ஒரு செகண்டு, ஆண்டவரே என்னை நினையும், ரிமெம்பர் மீ ஓ லார்ட், ஒரே வார்த்தை தான். நீ ரொம்ப 1 மணி நேரம் ஜெபிச்சு ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்ற அந்த கருத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. கடைசி நேரத்தில் கூட நீ பாவி, ஆண்டவரே உனக்கு தெரியல, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை நினைத்துள்ள ஆண்டவர் நீ சமூகத்தில் என்னை இன்றைக்கு என்னுடன் நீ பரதோசில் இருப்பார். எப்படிப்பட்ட ஒரு இது பாருங்க, ஆண்டவருடைய அந்த மன்னிப்பு. ராபா சொன்னார் 7 மன்னிப்புன்னு, அதில் ஒரு மன்னிப்பு தான் ஆண்டவருடைய முதலாவது காரியமே. சிலுவையில் கூட அவரை தூஷித்தவர்களை மன்னிப்பு. இன்றைக்கு நீ இப்போ என்னுடன் பரதேசில் இருப்ப, யார் சொல்லக்கூடும்?
நீ இல்லைப்பா, நீ ஞான ஸ்நானம் பெறல, நீ மனம் திரும்பலை, நீ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள, இதெல்லாம் இல்லை, இனி நீ ஒன்றுமே பண்ண முடியாது, உன் நேரம் முடிஞ்சிச்சு, நீ இப்போ நரகம்தான், நீ நரகத்தில் தான் வருவேன்னு ஆண்டவர் எதனா சொன்னாரா? இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய். எவ்வளோ ஒரு கத்தர் உருக்கமாக மன உருக்கமானு சொல்கிறோமே, எவ்வளோ ஒரு நீடி சாந்தோன்னு சொல்கிறோம் பாருங்கள், எவ்வளோ ஒரு பொறுமை சாதிச்சுக்கிறார் பாருங்கள். கடைசி வரைக்கும் அந்த கல்லனை அவர் ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் கடைசி நேரத்தில் மனம் திரும்புகிறான். இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசில் இருப்பாயின்னு சொல்கிறார். இதிலிருந்து என்ன சிரிக்கிறாங்க பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நம்மளுக்கு என்ன பலனாக இருக்கிறது? தேவ பலனாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. பாருங்கள், இவ்வளோ அற்புதங்களை செய்த ஆண்டவர் சிலுவையில் தன்னை ரட்சித்து கொள்ளக்கூடாத ஒரு சூழ்நிலை ஏன் ஏற்பட்டதுன்னா, பிதா அவருக்கு அனுமதி கொடுக்கல. நீ மரிக்கணும், நீ பாவம் சிந்தணும், ரத்தம் சிந்தணும், ரத்தம் சிந்தி மறிக்கணும், அப்போ தான் இந்த உலகத்தினுடைய மக்களுடைய பாவங்கள் தீர்க்க. அதுக்காகத்தான் தன்னை எவ்வளோ கேவலமாக பேசினாலும், தன்னை காரி மூஞ்சாலும், தன்னை இகழ்ந்தாலும் உமிழ்ந்தாலும் அவர் அதை ஒரு பொருட்படுத்தவே இல்லை. பாருங்க, இயேசு எப்பயோ செத்துடுறாரு, ஜீவனை விட்டுறாரு. பிதாவே இவர்களை மன்னியும் சொல்லிட்டு கடைசி அவருடைய பார்வை வர, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறாங்கன்றது கூட தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது செய்கிறார்கள். அவங்க என்ன அதனுடைய அர்த்தம் பாருங்க, பிதாவே இவர்களை மன்னியும். கடைசி நேரத்தில் கூட பாருங்க அவருடைய மன்னிப்பு, அவருடைய காரியம் பாருங்க, பிதாவே இவர்களை மன்னியும். சிலுவையில் அறியறவன் போர் சேவகன்லாம் அவனுடைய டியூட்டி முடிச்சனா, இது நம்ம கொடுக்கப்பட்ட டியூட்டி, நம்ம கவர்மெண்ட் டியூட்டின்னு கொலை அடிச்சுட்டு அவன் பாட்டுன்னு அவன் சாப்பிட போயிடுவான், அவன் டியூட்டி முடிச்சு போச்சுன்னு போயிடுவான், அவனுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய கரிசனை பாருங்க, பிதாவே இவர்களை மன்னி, இவர்கள் செய்கிறது இன்னது என்று அறியாது செய்கிறார்களாம். என்ன அதனுடைய அர்த்தம் சொல்ல முடியுமா யாருனாலையும்? நான் எவ்வளோ பார்க்குறாங்க ஜனங்க, மரித்தவர்களை உயிரோடு வந்தது இந்த ஜனங்க, இங்கே இருக்கிற ஜனங்க எல்லாமே அவர் சிலுவையில் இருந்தவங்க எல்லாமே பார்த்தவங்க தான், உயிரோடு இருந்ததும் பார்த்தவங்க தான், குஷ்டரோகிக்கு சுகமாகப்பட்டதும் பார்த்தவங்க தான், மருத்துவர் ஊற்றி எல்லா வியாதம் ஒருத்தரை கூட அவரோட அது 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தவரும் எல்லா அதிசயங்களை கண்ட மக்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் ஏன் கடைசி நேரத்தில் தன்னை அவர் இப்படி சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னின்னா? ஒரு கடவுள்னு தெரிஞ்சு கூட நல்லா தெரியுது இவர் ஆண்டவர், இவர் தான் ஆண்டவர், இவர் தான் ஆண்டவர்னு தெரியுது. ஆனால் அந்த ஆண்டவரையே சிலுவையில் அறிகிறாங்களே, தெரியாத செய்கிறாங்க. ஆண்டவரே எங்களை விட்டுடு ஆண்டவரே, இன்னும் அந்த நேரத்தில் கூட பிதா இடத்துல பிரிஞ்சு பேசுகிறேன். ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஆயிட்டார். இந்த உலகத்தில் எந்த ஒரு கடவுளையும் பார்த்தீங்கன்னா, நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஒருத்தர்கிட்ட விளையாட்டு விஷயமா பேசினிருந்தேன்.